ரூபாய் மாற்றத்தால் ஏற்படும் பின் விளைவுகளை சந்திப்பதற்கு ஏற்ற வகையில் போதிய முன்னேற்பாடுகளை மத்திய நிதியமைச்சகம் செய்யவில்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணிய சுவாமி, பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிப்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக எடுத்த முடிவு என்று கூறினார். முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்ததும் ரூபாய் மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய நிதியமைச்சகம் போதிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு ஈடாக வருமான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற முடிவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சுப்பிரமணிய சுவாமி புகார் தெரிவித்தார். இதுக்காக முழுக்க ப்ரிப்பரேஷன் இருக்கணும். 100 ரூபி நோட்டோட சப்ளை வந்து ஏராளமாக இன்க்ரீஸ் பண்ணோம். எல்லா பப்ளிக் செக்டர் ஆஃபீஸில் ஒரு ஏடிஎம் போட்டு வைக்கணும். அவளோட இருக்கிற அங்கே யாரெல்லாம் அங்கே வேலை செய்கிறாலோ அவளுக்கு அங்கேயே பைசா கிடைக்க வேண்டும். ஏடிஎம்மில் போகிறதுக்கு அவசியம் இல்லை. புது மாதிரி நோட்டு கொண்டு வந்தால் அதோட சைஸ் வந்து 1000 ரூபா வருது, இல்லாட்டா 500 ரூபாவோட சைஸ் தான் இருக்கணும். இது சின்னதாக பண்ணி ஏடிஎம்மில் போட முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணோன்னு சொன்னோம். அது மட்டும் அதோடு சேர்ந்து இன்கம் டேக்ஸை ரத்து செய்ய வேண்டும். இது எங்களோட ரெக்கமெண்டேஷன். ஆனால் கடைசியில் இது மட்டும்தான் நடந்தது, ஏற்பாடும் ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என ஆதாரம் இல்லாமல் தான் வலியுறுத்த முடியாது என கூறிய சுப்பிரமணிய சுவாமி, ஜெயலலிதா உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனை சென்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்கள்தான் இதனை வலியுறுத்த வேண்டும் என்றார். Those who went to the hospital and inquired and said that she's doing very well, she's she's in good health, improving. Ask Rahul Gandhi. Why don't you ask Rahul Gandhi? Why are you asking me? I never make statements unless I have got evidence. And since I did not come to Tamil Nadu during that period, I did not go to the hospital. So where is the question of my asking for anything?